இந்த பையன் உங்க அம்மா கிட்ட உங்க ஆனிவர்சரிக்கு என்னை படத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு உங்க ஆனிவர்சரி தானே, படத்துக்கு கூட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க அம்மாவும் இன்னைக்குலாம் முடியாது அப்படின்னு சொல்லவும் உங்க அப்பாட்ட போய் கேக்குறான். அவங்க அப்பாவும் சரி நம்ம ஈவினிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்கூலுக்கும் போறான். ஸ்கூல் முடிஞ்சு இப்ப வீட்டுக்கு வரப்ப அவங்க சித்தப்பா தான் கூட்டு வருவாரு. அவங்க சித்தப்பாட்ட இன்னைக்கு நாங்க படத்துக்கு போறோமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டு வரான். வீட்டுக்கும் வந்துட்டான். வந்து பார்த்தா கூட்டமா இருக்கு. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா இறந்து போயிருக்காரு. அவங்க அப்பா இறந்த சோகத்துல அவங்க அம்மா சாப்பிடாம இருப்பாங்க. இந்த பையன் தான் வாங்கி சாப்பிட வைப்பா அவங்க அம்மாக்கு. அவங்க பாட்டி அந்த பையனை கூப்பிட்டு இந்த அத்தைக்கு போய் பூ கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. வந்துட்டு அம்மாக்கு எங்க பூ அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மாலாம் வைக்க கூடாது, அப்பா இல்லாததுனால அப்பாக்கு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பையனும் பூவை எடுத்துட்டு போய் அவங்க அப்பாக்கு மாலையா போடுறான். அடுத்து அவங்க மாமனார் ஒரு கடையை லீஸ்க்கு எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாரு. அப்ப அவங்க ஒய்ஃப் இருந்துட்டு வெளியே யாராச்சும் வராங்களான்னு பாருன்றப்போ இந்த பொண்ணு கரெக்டா வரா. இப்ப உள்ள வந்துட்டு அந்த சனியை வர நீ ஒண்ணு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம மருமக நம்ம பையனை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாரு. இப்ப உள்ள வந்து அவங்க மாமியார் அந்த பொண்ணை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்கு. அந்த பொண்ணு நான் இனிமேட்டு யார் கிளம்புறப்பே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. அந்த பொண்ணு அவங்க மாமனார் கிட்ட வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு டீச்சரா போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஸ்கூலுக்கு போறப்ப வரப்போ அந்த பையனோட சித்தப்பா தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டு போய் இறக்கி விடுறாங்க. அதை பார்த்து அவங்க மாமியார் ஒரு புருஷன் செத்துட்டா இன்னொரு புருஷனை தேடி போயிருவேன் அப்படின்னு சொல்லி அசிங்கமா கேக்குறாங்க. அந்த பொண்ணு அவன் என் தம்பி மாதிரி தான் அப்படின்னு சொல்லவும் நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இப்படிதான் இருப்பேன் என் இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த பொண்ணு பூ போட்டு எல்லாம் வச்சுட்டு வரா. நீங்க சொல்லி அதை மாத்திக்கிட்டா நான் தப்பு பண்ண மாதிரி ஆயிரும், நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கெத்தா இருக்கா.